ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்கான ரீடிங் அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத இந்த ரீடிங் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு இது ரெசனேட் ஆகும். எந்த பார்ட் உங்களுக்கு ரெசனேட் ஆகலையோ அதை நீங்கள் விடுறது நல்லது. அதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்க வேணாம். இப்போ இந்த ரீடிங் பார்க்கும்போது ரெண்டு எனர்ஜிஸை வச்சு நான் சொல்லுவேன். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை எடுத்துகிட்டு, உங்களுக்கு மேட்ச் ஆகாதது உங்கள் பர்சனுடைய எனர்ஜியை எடுத்துக்கோங்க. உங்கள் ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆள் உங்கள் மனசில் பட்டது அப்படியே ஓப்பனாக சொல்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஹார்ட்டை அப்படியே ஓப்பன் அப் பண்ணி சொல்கிறது, நான் இதான் நினைக்கிறேன், எனக்கு இது தோணுது, இதை நான் செய்ய போகிறேன், இந்த மாதிரி என்ன நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் பர்சன்ட்ட நீங்கள் சொல்லிட்டு பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டி அவங்க உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. இப்படியே நீங்கள் செஞ்சுட்டே இருக்கிறதுனால அடுத்து நீங்கள் என்ன யோசிப்பீங்க, எப்படி திங்க் பண்ணுவீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது இன்னொருத்தருக்கு தெரிகிற மாதிரி அதை நீங்கள் நடந்துக்கிடுவீங்க. ஒரு தைரியமாக பேசுவீங்க. இப்போ இதை உங்களுக்கு வச்சு நான் சொல்கிறேன். தைரியமாக பேசுவீங்க, இதனால் ஓப்பனாக பேசுவீங்க. சரி, எனக்கு நெகட்டிவாக எதாவது இம்பேக்ட் வந்தாலும் அதை சமாளிக்க நான் ரெடியாக தான் இருக்கேன். ஸோ நான் சொல்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்துச்சு, அதுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களோட இந்த செப்பரேஷனில் இப்போ என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல. உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க, என்ன திங்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்மளோட தாட்ஸ் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி 1000 கொஸ்டின்ஸ் உங்கள் மைண்டில் இருக்குது. உங்களுக்கு
இதை வந்து ஒரு நியூ பிகினிங் பண்ணி கொண்டு போகணும். எனக்கு வந்து இப்படி இருக்கிறது பிடிக்கல, இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறது பிடிக்கல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, அவங்க என்ன நினைக்கிறாங்களான்னு தெரியல அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. அவங்கக்கிட்ட பேசி நம்ம ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சுக்கலாமா, அவங்க என்ன நினைக்கிறாங்களா, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா விலகி போகலாமா அப்படின்ற அந்த கொஸ்டினுக்கு தெளிவு வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம டேரெக்டாகவே பேசி கூட நம்ம எதனாலும் இது பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாமா, அப்படி ஐடியாவும் உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பொத்தி பொத்தி பாதுகாத்து வந்து வச்சிட்ருப்பீங்க. எல்லாமே அவ்வளோ கேர் பண்ணி என்ன பண்ணால் சண்டை வராமல் இருக்குமோ அது எல்லாமே செஞ்சால் ஓரளவுக்கு நீங்கள் வந்து இது பிரேக் ஆக விடாமல் பாண்டிங் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் பர்சன் எந்த ஒரு கேருமே இல்லாமல் அவங்க எனக்கு என்னென்னு இருந்துப்பாங்க. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனக்கு எந்த பாதிப்புமே வந்து இருக்காது, இதனால் எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்காது, ஸோ நான் கேர்லெஸ்ஸாக தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், அந்த மாதிரி ஒரு செல்ஃபாக யோசிக்கிற ஒரு பர்சனை வந்து உங்கள் பர்சன் வந்து இருக்காங்க. எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பற்றி மட்டும் யோசிக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு அது இயற்கையாகவே உங்கள் பர்சனுக்கு வந்து இருக்குது. ஓகேவா? நீங்கள் 2 பேருமே வந்து அதிக அளவில் வந்து கனவு காண்றீங்க. முக்கியமாக நீங்கள் வந்து அதிகமாக வந்து கனவு காண்றீங்க. இங்கே வந்து மூணு தெரியுதா, மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ற சைனே யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னா அது ஒர்க் ஆகுது, அதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் அதிகமாக அவங்கள பற்றி ட்ரீம்ஸ் வச்சுட்டே இருக்கீங்க. என்ன தான் இது வேணாம், இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு மாதிரி நான் போட்டு அறுக்குது அப்படின்னு நினச்சாலும் கூட உங்களுக்கு இவங்களை விடுறதுக்கு வந்து மனசே இல்லை. அந்த ட்ரீம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது, அந்த தாட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது, அதிகமாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் உங்கள் பக்கம் அந்த தைரியம் வந்து இருக்குது. ஸோ நான் எதனாலும் நான் வந்து பேசி ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டு என்னோடய எமோஷன்ஸ், ஒட்டுமொத்த எமோஷன்ஸை அவங்கக்கிட்ட காட்டணும். நான் மனசை என்ன நினச்சிருக்கு, அவங்கக்கிட்ட என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே அவங்கள பார்த்து நான் நேரடியாக சொல்லணும். என் மனசு இருக்குது அப்படியே நான் கொட்ட போகிறேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள். ஓகே. ஆனால் இப்போ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லக்கு வந்து உங்கள் சைடு இருக்குது. மேபி உங்களுக்கு இடையில நடந்த இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து கார்மிக் சுச்சுவேஷனாக வந்து இருக்கலாம். ஓகே, கார்மிக் சுச்சுவேஷனாக இருக்கலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஒரு மாதிரி சண்டை போட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்க மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இடையில வந்து அந்த ரீயூனியன் அப்படின்றது வந்து நடக்க போகுது. 2 ஆஃப் கப்ஸ்ன்றப்போ 2 பேருமே உங்களோட எமோஷன்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கிடுவீங்க. இந்த செப்பரேஷன் வந்து உங்களுக்கு எண்டாகிற டைம் வந்துகிட்டே இருக்கீங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து லக்கு உண்டாகிற நேரம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஒர்க்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்கள் பர்சன் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அமைதியாக அவங்களோட ஒர்க்கில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனுமே வந்து காட்ட மாட்டாங்க. உங்களை வந்து இப்போ பிளாக் பண்ணியிருந்தாங்க, கால் மெசேஜ் எதுவுமே வரலை அப்படின்னா கூட நீங்கள் வந்து அவங்கள தேடுவீங்கள. அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அண்ட் அமைதியாக இருக்காங்க. அவங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கவே இல்லை. அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது சைன் வருமா அப்படின்னு நீங்களும் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. பட் இப்போ வரைக்கும் வந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கு அவங்களோட ஒர்க்கு தான் வந்து முக்கியமாக இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி அவங்கள மாதிரி நீங்களும் இருக்கணும். அவங்க இப்போ அவங்க ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, உங்கள் பின்னாடி அதை பற்றி உங்கள் பர்சன் யோசிக்கலை. ஸோ நீங்கள் மட்டும்தான் அவங்கள பற்றி அதிகமாக வந்து கனவு வச்சுட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஆப்போசிட்டில் எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லை அப்படின்னா அந்த இதுவே வந்து வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? நீங்கள் இப்போ சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சொல்லப்போனால் சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இல்லை நான் கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, நான் எதுவுமே சேஸ் பண்ணல, நான் சும்மா திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சா கூட அதுவுமே வந்து சேஸிங் தான். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணணும். உங்களோட ஒர்க்கில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் உங்களோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேறீங்க. இவங்கக்கிட்ட தான் நீங்கள் அதிகமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. எந்த நேரமும் இவங்கள பற்றி யோசிச்சுட்டே இருக்குது. உங்களோட டைம் எல்லாமே அதிலே வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது. உங்கள் பர்சன் இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க அமைதி அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் வந்து நீங்கள் பண்ணணும்.
இதை நீங்கள் பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து 100% உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அது ஏஞ்சலாக இருக்கலாம், யூனிவர்ஸாக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடச்சிருக்கு. எப்போல்லாம் நீங்கள் கன்ஃபியூஷனில் இருப்பீங்களோ அப்போல்லாம் சின்னதாக ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி, ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒன்று வந்து யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீ இப்படி பண்ண, இது பண்ண உனக்கு கரெக்டாக இருக்கும், அது பண்ண உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், யார் மூலமாவது ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் எங்கே கிடைக்குதோ அங்கே போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுறது நல்லது. ஓகே, உங்கள் பர்சன் உங்களை பற்றி யோசிக்கிறாங்களா அப்படின்னா இப்போ கரண்ட்லி அவங்க உங்களை பற்றி வந்து யோசிக்கல. ஆனால் பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் தான் மாறணும். அதாவது உங்களோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் உங்கள் பர்சன் வந்து அட்ராக்ட் ஆகி வருவாங்க. இப்போ இந்த இடத்துல அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். உங்களை தான் உங்கள் பர்சன் வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து அவங்களுக்கு இந்த ஒரு மெத்தட் வந்து தெரிஞ்சிருக்கு. அவங்களோட ஒர்க்கில் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. பெருசாக அவங்கள பற்றி வந்து எதுவுமே கவனிக்கலை. அவங்கள நீங்கள் திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்க்கு மாறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது ஃப்யூச்சரில். இல்லை நான் இதிலே வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன், ரீகன்சிலேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுவுமே வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு 2 சான்சஸ் கொடுத்துருக்காங்க. கரண்ட்லி உங்கள் பர்சன் உங்களை பற்றி அந்தளவுக்கு வந்து யோசிக்கலை, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி அந்தளவுக்கு யோசிக்கலை. நீங்கள் தான் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் வச்சு பார்த்துட்டு இந்த ரீடிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ அலோனா ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறது ஒரு ஃபீமேல் எனர்ஜி அப்படின்றத எனக்கு காட்டுது. ஓகேவா? இப்போ இந்த வீடியோவை பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு எனர்ஜிஸ் காட்டுது. இல்லை உங்கள் பர்சன் ஒரு பொண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அலோனாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயத்த இழந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. இப்போ தான் ஒரு ரியலைசேஷன் பீரியட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு நீங்கள் இந்த வீடியோ பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிவிட்டு இன்னும் அந்த அலோனாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுறீங்க. இந்த ஹாப்பி வைப்ஸ் அப்படின்றது உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்குது. அந்த போல்டுனஸ் இருக்குது, தைரியம் இருக்குது. ஆனால் சில நேரம் வந்து அது எல்லாமே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நெகட்டிவாக வந்து யோசிக்கிறீங்க.
முன்ன மாதிரி உங்களுக்கு அந்த தைரியம் அப்படின்றது இல்லை. முதல்லாம் கரெக்டாக வந்து ஒரு போல்டு கம்யூனிகேஷன் வந்து கொடுப்பீங்க. இப்போ பேச்சில் தடுமாற்றம், எந்த எந்த விஷயம் எடுத்தாலுமே ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி ரொம்பவே வந்து யோசிக்கிறீங்க, பேச யோசிக்கிறீங்க, யார்ட்டையுமே பேச யோசிக்கிறீங்க, பழக யோசிக்கிறீங்க. அந்தளவுக்கு உங்களை வந்து வீக் ஆக்கி வச்சுருக்கு இந்த ரிலேஷன்ஷிப். ஒரு நிமிஷம், இன்னும் 1 more கார்டு மட்டும் எடுத்துகிட்டு ரீடிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 10 of Swords அப்படின்றப்ப அதிகமான காயங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. இதெல்லாமே சரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹீல் ஆகணும், உங்களோட ஒர்க்கில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மெசேஜ் தான் யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்கான ரீடிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுச்சுன்னா தேங்க்யூ யூனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள்.